அனைவருக்கும் வணக்கம். நாள்தோறும் சுவாச ஆற்றல் தியானத்தை பிரெத் எனர்ஜி மெடிடேஷனை பயிற்றுவித்து உலக அமைதிக்கும் தனிமனித முன்னேற்றத்திற்கும் நல்லிணத்திற்கும் உழைத்து வரும் PSSM உலக அமைதி தியான குழுவிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்று நாம் 1925 நாளாக தொடர்ச்சியாக தியானத்தையும் சிறந்த சொற்பொழிவுகளையும் அறிவு பகிர்வுகளையும் வழங்கி வருகிறோம். எமது உலக அமைதி தியானக்குழு லண்டன் தொடங்கி ஐரோப்பா நாடுகளிலும் சிறப்பாக இயங்கி வருகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். இது ஒரு கூட்டு முயற்சி, அதாவது உங்கள் அனைவர்களுடைய முயற்சியினாலும் நாம் இவ்வளவு நாளும் தொடர்ந்து இந்த தியானத்தை மேற்கொள்ளக்கூடிய வசதியை எங்களுக்கு பிரபஞ்சம் தந்து கொண்டிருக்கின்றது. இன்று நாம் எமது தியானத்தை வழிநடத்துவதற்காக மிஸ் உஷா நாகசுவாமி அவர்களை அன்புடன் இத்தலத்தில் வருமாறு அழைத்துக்கொண்டு அவர்கள் இன்று கைடட் மெடிடேஷன் ஆங்கிலம் தமிழ் ரெண்டும் கலந்து பேசுவார்கள். அனைவரும் இந்த தியானத்தில் அமருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. இப்பொழுது மிஸ் உஷா நாகசுவாமி அவர்களை நீங்கள் தொடர்ந்து நடத்தலாம். 25 நிமிடங்கள் நாங்கள் செய்வோம். அதன் பிறகு அவர்களே இன்றைய சிறப்பு பேச்சாளராக இருக்கின்றார்கள். பிராணா என்றால் என்ன, வாட் இஸ் பிராணா என்பதை பற்றி பேச நல்ல ஒரு பேச்சு. நாம் அனைவரும் என்று அதை கேட்டு மகிழ்வோம் என்று கூறி இப்பொழுது அவர்களை அன்புடன் தளத்தின் சார்பாக வரவேற்கின்றோம். நன்றி மேடம். வணக்கம். வணக்கம். ஓகே, பவானி மாஸ்டர். யா, தேங்க்யூ. So may I request everybody to come on video please. ஏன்னா நான் பார்க்கும் பொழுது உங்களுடைய ரியாக்ஷன்ஸ், உங்களுடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் எல்லாம் கொஞ்சம் எனக்கு கைட் பண்ணும். ஸோ தட் இஸ் வை ஐ ஆஸ்க். அண்ட் சைலண்ட் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் இருந்தால் என்ன நடக்குதுன்னு சரியா விளங்காது. ஸோ இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். தயவு செய்து நீங்கள் if you can come on screen, that will be very good. I am going to play background music for the second part of it. First part I'm going to play this and I'm going to talk you through it. நீங்கள் ரிலாக்ஸ் ஆயிட்டு எப்பொழுதும் போல் கண்ணை மெதுவாக சாஃப்டாக மூடிக்கொண்டு உங்கள் கைகளை கோர்த்து மடியில் இருத்திக் கொள்ளலாம். அதே போல் காலையும் கிராஸ் லெக்டா வச்சால் நல்ல சர்க்குலேஷன், எனர்ஜி சர்க்குலேஷன், ஃபுல் சர்க்கியூட் கம்ப்ளீட் ஆகும். தயவு செய்து அந்த மாதிரி செய்துட்டு, ஸோ இஃப் யூ ஆர் ரெடி we can start. Please gently close your eyes and just listen to my voice. நான் கூறுவதை கேட்டால் போதும். எந்த சப்தம் வந்தாலும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நீங்கள் மெதுவாக ரிலாக்ஸ்டா உங்களுடைய இயல்பான நிலையில் இருங்கள். மூச்சை கவனிக்க துவங்கலாம். உங்களுடைய கழுத்து தண்டு, முதுகு தண்டு ரெண்டும் ரொம்பவும் முக்கியம். அது ஸ்ட்ரெயிட்டா, soft and relaxed. Please keep your focus on your breath. Just sit relaxed in an easy position. Watch your breath, the inhale and the exhale. Scan your body mentally, starting from your toes, going up to the ankles, to your shin, calf muscles, your knees, your thighs, your hip, rising your focus up all the time, gently continuing to breathe. Long and slow breath.
Taking your focus up to the belly, focusing there at the belly button. That's a very important place in your body where 72,000 nadis meet. Very important place. Let us spend some time here. Let us focus. Feel how we feel inside. Feel the breath going gently right down to your belly. And it's moving up through your nostrils. With the breath, you move your focus up through the belly, up to your chest region, your Anahata chakra, where you have seat of all your emotions, all your feelings. Keep breathing. Don't interrupt your breath. Long inhale. Long exhale. Take your focus up to the throat region, Vishuddhi chakra, the seat of your speech, how you express yourself, how you interact with the world, the seat of your expression, very important place, Vishuddhi chakra. Taking your breath up to the nostrils again, a deep inhale and a deep exhale that flows. It flows like water gently down to the diaphragm and then back up again. You're just following the breath. Your focus goes down to the belly and up through the chest, to the lungs, through the nose, through the throat. And again, the cycle continues uninterrupted. Keep breathing. Now you raise your energy and your breath to go up to your Agnya chakra, the place between your two eyebrows on your forehead. That is the seat of your understanding, acumen. Very important place in your body. In your body temple, that is the place where your supreme consciousness meets you through the breath. The breath is a gentle bridge connecting you to the universal consciousness, the supreme consciousness. You can call it Shiva, you can call it Shakti, you can call it Muruga, you can call it Jesus, you can call it the Holy Spirit, Allah. Doesn't matter what label you give it, it is the one and only supreme consciousness. Feel the breath getting deeper and longer. Rest in your breath. You might feel that the breath is getting shorter and shorter because you have been practicing meditation for long. And your breath synchronizes with everybody else around you. When you do joint meditation, you amplify the reception of cosmic energy. You amplify
your goodwill. You amplify the peace you feel. You bring harmony to the world just by meditating, just by being here, just by thinking about the world and its well-being. So you will hear some sounds. Follow the sounds. Follow through the length of the sound. Wait for the silence and stillness. The silence, the quotation on the screen first. Silence is much better than useless words, meaningless words. Slowly, I will stop talking. I will just be supporting you with some sounds. And soon the sounds will stop, giving way to music. But follow the sound with your mind. Keep your mind busy. That is the purpose of the sound. Just keep it busy. So your breath and your presence, just be present. I can't hear anything, Usha madam. I can't hear Okay. you. Okay. No, still not hearing. Can't. No, you do it Okay. near to that mic, please. Okay. No worries. Yeah. It's not picking up. No. Okay. It's okay. No Okay. worries. We'll continue to meditate. We still have some time, 10 minutes. Let us listen to. Can you hear this? I can hear it. It's good.
Soham. So. Soham. 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 Soham.
Soham. Soham. Soham. Soham. Soham. Soham. Soham. Soham. In silence, you can hear the same mantra, Soham. Keep listening in pure silence. We have 2-3 more minutes. Say, watch how short your breath is now. Hear the sound of the mantra. Even in the silence. One more minute. Slowly become aware of your body. Slowly wiggle your toes. Slowly wriggle your fingers. Bring movement back to the stillness in your body. Gently rotate your shoulders up to your ears, back and down. Just one more time. Crunch your shoulders up to your ears, back and drop it down. One last time. Crunch your shoulders right up to your ears. Take it back and rotate and bring it down. Raise your palms up to your chest level. Start rubbing your palms. A little bit more energy, till the warmth. Get a lot of energy in there. And then now cup your hands over your eyelids. Absorb the heat and the energy in your palms. Transfer the heat and energy all through your face. And rub yourself gently. Your thighs, knees. Come back. Welcome back. Okay. I just left 2 minutes so you can give some feedback of how you felt.
and then we can go into the speech itself. Yeah. Thank you very much for your excellent guided meditation. Thank you. அனைவருக்கும் நன்றி. இப்பொழுது நாம் உங்களுக்கு இதை பற்றி பேச வேண்டும் என்றால் ஆங்கிலத்திலேயோ தமிழ்லையோ நீங்கள் பேசலாம். பேசலாம். மிகவும் சிறப்பாக இருந்தது. நானும் நன்றாக ஃபீல் பண்ணினான். ஏனென்றால் கைடட் என்று செய்யல நாங்கள் சில நேரம் நான் எந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன் இப்பொழுது. ஏனென்றால் கைட் பண்ணி கொண்டிருந்ததால் வேறு தாட்ஸ் எடுக்காமல் இருக்கக்கூடியதாக இருந்தது. தட்ஸ் ஒரு அட்வான்டேஜ் பிகாஸ் ஐ டென்ட் கெட் எனி தாட்ஸ் பிகாஸ் ஐ வாஸ் லிசனிங் டு யுவர் வாய்ஸ். So I was going along with your voice while I am breathing. So that's what I didn't get any thoughts. That's the advantage I saw today. So that's very good, something Positive. different. Yes. Possible, yeah. Thank you so much. Thank you. Yeah. Very Rajesh Bala. Rajesh Bala, நீங்க பேசுங்க. Thank you. It's a new experience. Absolutely silent. Absolutely into it. Thank you so much. Thank you. Thank you, Amma. Thank you. Okay. Thank you for all of you being here. நீங்க எல்லாம் இங்க இல்லைன்னா who are we going to do all this with? And the whole team there who are doing this, and we all are exchanging energy. That's the most beautiful thing. Yes, thank It's you. Next is This is the Dr. energy Saras of a good Velovanathan அம்மா, mind. நீங்க பேசுங்க. Yeah. Good evening, everyone. Shah, madam, I joined your guided meditation last time as well, and today inclusive. Yeah, as Andhari Master said, we are able to concentrate, more just on our breathing and without any thoughts. And it's a different experience, and it's good. Thank you. Okay, thank you. Thank you. Thank you very Thank you much. very much. வேறு யாரும் சொல்ல இல்லாட்டி we'll go to the speech செக்ஷனுக்கு போவோம். Yeah, anyway, thank you very much for everyone for Introduce பண்ணுங்க. participating. எல்லாருக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்து கொண்டிருக்கும் பவானி விக்னேஸ்வரன் மாஸ்டர் அவர்களுக்கும் நன்றி. இந்த கைடட் மெடிடேஷனை தந்த உஷா நாகசுவாமி அவர்களுக்கும் நாகசுவாமி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்கு போவோம். எனக்கு இது இங்கிலீஷில் எழுதி தந்தபடியா நான் இங்கிலீஷ்லேயே வாய்ச்சி விடுறேன் அவண்ட இதண்டு. It's my honor to introduce today's speaker, Ms. Usha Nagaswamy. Ms. Usha Nagaswamy retired after 35 years as a further education college lecturer, having served in India, Oman, and the UK, where she has lived for the past quarter of a century. Ms. Usha Nagaswamy now teaches yoga, pranayama, Pilates, Tai Chi, and art, and delivers talks on self-development and spiritual practices. She is also passionate about gardening and sustainable living through recycling, all sorts of things. Please join me in giving Ms. Usha Nagaswamy warm welcome. And she is going to deliver a speech. What is prana? Prana என்றால் என்ன என்பதை பற்றி அவர்கள் இப்பொழுது ஆங்கிலம் கலந்த தமிழும் சேர்ந்து அவர்கள் கூறுவார்கள். என்ற சிலர் இதில் இருக்கிற ஜெர்மனி, பிரான்ஸ்ல இருக்கிறாருக்கு கொஞ்சம் நீங்க தமிழ்ல கூட பேசினா அவர்களுக்கு it will be useful for them. முடிஞ்ச வரைக்கும் தமிழ்லயே வைக்கிறேன். 1-2 சென்டென்ஸ் மட்டும் அது பரவாயில்ல. தேங்க்யூ. ஓகே, எல்லாருக்கும் திரும்பவும் வெல்கம், வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இத்தனை பேர் நல்ல விஷயங்களை, நல்ல எண்ணங்கள், நற்சிந்தனைகளை பகிர்ந்து கொள்வதற்காக நம்ம எல்லாரும் ஒன்றா கூடி இருக்கிறோம். இதுல நல்ல விஷயங்கள் நம்ம யோசிக்க ஆரம்பிக்கலாம். நான் இன்டராக்டிவா போறதுதான் எனக்கு விருப்பம். நீங்க ஏதாவது நான் கேள்வி கேட்டால் நீங்க எதுவும் பதில் சொல்றதுன்னா there will be pauses, you can இது everybody can talk. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. எந்த சந்தேகம் இருந்தாலும் இந்த நேரத்திலே கேட்டால் நம்ம கிளாரிஃபை பண்ணவும் வசதியா இருக்கும். உங்களுக்கு ஏதாவது எனக்கு தெரியாத விஷயம் நீங்க சொல்லலாம், நானும் கத்துக்கொள்ளலாம். So it's a give and take, it's a energy exchange. That's what. So that leads me to my topic. What is prana? Prana என்ற பிராண சக்தி என்றால் என்ன? அதுதான் what is prana. பிராணா என்ற சொல் ஒரு
சமஸ்கிருத சொல்லாக இருக்கலாம், இருந்தால் தமிழ்லையும் அது நம்ம உபயோகப்படுத்துற பிராண சக்தி என்று பிராண. ஸோ இதை போன முறை மெடிடேஷனுக்கு முன்பு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும் பொழுது இதை லைட்டா டச் பண்ணோம். யாருக்கு அது ஞாபகம் இருக்கு எனக்கு சொல்லுங்க. போன முறை என்னோட மெடிடேஷனுக்கு வந்தவங்க கொஞ்சம் எனக்கு பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி சொல்லுங்க. என்ன ஞாபகம் இருக்கு, நான் சொன்னதுல என்ன பாயிண்ட்ஸ் ஞாபகம் இருக்கு, தென் ஐ கேன் கண்டினியூ. யாரு மேலும் வந்தால் பேசலாம். Last time யாரும் I could hear your music when you were playing. Last time I could hear your music, not this Okay. time. ஆமா. ஓகே, Yes, I மியூசிக். could ஓகே, what else? மியூசிக் ஞாபகம் இருந்தது. ஏன்னா தட் இஸ் டிஃப்ரெண்ட். எப்போதும் Yeah. சைலன்ஸ்ல நீங்க மெடிடேட் பண்ற போது உங்களுக்கு மியூசிக் வாஸ் டிஃப்ரெண்ட். ஸோ சம்திங் டிஃப்ரெண்ட், த மைண்ட் ஆக்சுவலி அட்டாச்சஸ். மைண்ட் வந்து அது பற்றி கொண்டு அங்க நிக்குது. ஸோ பிராணனுக்கு வருவோம். நீங்க சொல்லுங்க, மிச்சம் வேற எதுவும் சொல்றதுன்னா சொல்லுங்க. வேற யார் சொல்லுங்க. பஞ்சக்ஷரம். சிட்னில இருந்து கையை உயர்த்தி இருக்கிறீர்கள், சொல்லுங்கள் ஐயா. நன்றி உஷா நாகசாமி அம்மாவுக்கு நன்றி. போன முறை பிராணன் ரெண்டா உயிர், பிராண சக்தி ரெண்டா உயிர், பிராண வாயு என்று நாங்கள் சொல்லுவோம். ஆக்சிஜன் ஆக்சிஜன் அதை பற்றிய அதோட சக்தி என்றால் என்ன மாதிரி எங்களுடைய நோக்கங்கள், எங்களுடைய ஆதாரங்களை பற்றி நீங்க வடிவாக எங்களுக்கு இந்த பிராணனை பற்றி சொன்ன நீங்கள். பிராணன் என்றால் உயிர், பிராண யாம என்றால் அந்த மூச்சு பயிற்சியை சொல்லுவினம். யாமம் பிராண சக்தி என்றால் இந்த ஆக்சிஜனால எங்களோட உடலுக்கு ஏற்படுற சக்தி என்றதுதான் நீங்கள் சொன்ன கருத்தை விளங்கி கொண்டேன். இதை விட வித்தியாசமா இருந்தால் நீங்கள் சொல்லலாம். வித்தியாசமா இல்ல, நீங்க சொன்னது சில விஷயங்கள் சொன்னீங்க, ஃபுல்லா இல்ல. ஃபுல்லா நம்ம இன்னைக்கு திரும்பவும் அதுதான் பேச போறோம். சில விஷயங்களை நம்ம திரும்பவும் சொல்லும் பொழுதுதான் இது. புதிதாக நிறைய பேர் இருக்கிறார்கள் இங்கே, 40 பேர் இருக்கிறாங்க. அத்தனை பேருக்கும் வந்து புதிதா நான் தொடங்குற மாதிரியே தொடங்குறேன். போன முறை தொடங்கின மாதிரி தொடங்கினால் அவங்களுக்கும் வசதியா இருக்கும். ஆங்கிலத்தை குறைச்சு தமிழ்லயே பேச முயற்சி பண்றேன். பிராணன் என்றால் பிராணன், என் பிராணனை வாங்குறாங்க ஐயோ அப்படின்னு நம்ம வந்து அழுத்து கொள்ளும் பொழுது என்னத்தை மீன் பண்றோம்? பிராணனை வாங்குறாயா பா, சும்மா காலையில இருந்து என் பிராணனை வாங்குறாங்க. பிராணன் யார்? பிராணனை யார் வாங்குறாங்க? பிராணன் என்றது உயிர், உயிரை வாங்குறாங்கன்னு சொல்றாங்க. சரி, உயிரை வாங்குறதும் சொல்றது தமிழ்ல, நம்ம அதையும் சொல்றோம். இப்ப நான் வந்து பிராணன், அந்த பிராணன் அது சுத்தி அந்த இதுக்கு அந்த பாயிண்ட்டுக்கு தான் வரேன். பிராணன். சோ இப்போ வந்து நம்மள டிஸ்டர்ப் பண்ணுது, நம்மள ஒரு விஷயம் வந்து ரொம்ப அலைக்கழிக்குது, நம்மள வந்து ஒரு தொந்தரவு கொடுக்குது. நம்மளுடைய மனம் வேற. இப்போ நம்ம சில ஐடியாஸ் எல்லாம் கிளியரா வச்சுக்கணும், அப்பதான் நம்ம பேசுறது தெளிவா. உடல் நமக்கு தெரிஞ்ச விஷயம். உடல் பத்தி புதுசா ஒரு விஷயம் சொல்ல போறேன், நீங்க வந்து ஆச்சரியப்படுவீங்க. எத்தனை பேர் உங்களே நீங்க பார்த்திருக்கீங்க? சொல்லுங்க பாப்போம். Who has seen themselves? கண்ணாடியில பாப்பீங்க, கண்ணாடி இல்லாம கண்ணாடியில பாக்குறது அது வந்து உங்களோட பிம்பம். It's a reflection. ஆமா, reflection தான். ஆமா, அது அதாவது உள்ளுக்குள்ளால பாக்குற, உள்ளுக்குள்ளால உங்கள் உணர்வை உள்ளுக்குள்ளால உணரலாம். உணர்ந்தாலும் இப்போ வந்து பிசிக்கல் பாடி, நான் இப்போ உடல் அப்படிங்கும்போது பிசிக்கல் பாடியை மட்டும் பேசுறேன். ஓகே, பிசிக்கல் பாடி எந்த அளவுக்கு நம்மளே நாம தெரிந்து கொள்ள முடிகிறது? இந்த கையை பார்க்க முடியும், என்னுடைய கையை நான் பார்க்க முடியுது. ஓகே, என் முகத்தை நானே பார்க்க முடியாது. நான்கும் போது இந்த மாதிரி முகத்தை மட்டும் நம்ம யோசிக்கும் பொழுது
நம்ம ஒரு ரிஃப்ளெக்ஷனுக்காக ஒரு கண்ணாடி உதவி கொண்டோ மற்றவருடைய டிஸ்கிரிப்ஷனை வச்சோ தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்மை நாமே அறிதல் வந்து உள்ளுக்குள்ள இருக்கிறதே நம்ம அறியல. எந்த அளவுக்கு நம்ம முகத்தை நம்மளே பார்க்கலையோ, நம்ம இப்படி தொட்டு பார்க்க முடியுது, நம்மளால ஃபீல் பண்ண முடியும் இந்த மாதிரி ஷேப்ல இருக்குதுன்னு. உடனே கண்ணாடி எடுத்து பார்த்தா மூக்குல ஏதோ ஒட்டிட்டு இருக்குதுமானாக்கா இப்படி தட்டி பார்ப்போம், சரி வரலன்னா யாராவது வந்து கண்ணாடி எடுத்து காட்டும் பொழுது நம்ம பார்க்கும் பொழுதோ ஓ இங்கே இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவா துடைக்க முடிகிறது. இது எதுக்கு இந்த விஷயத்த சொல்றோம்னா, நம்ம பிராண சக்திக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? அது இப்ப வர இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாவும் இருக்கிறது ஒரு சக்தி, பிரபஞ்ச சக்தி. அது எல்லாரும் ஒப்புக்கொள்கிறாங்க. அல்லான்றவங்களும் அல்லாஹ் அப்படிங்கிற பேர்ல ஜீசஸ் கிரைஸ்ட், ஹோலி ஸ்பிரிட், அது இல்ல சிவம். நம்ம சைவர்கள் சிவம் சொல்லுவாங்க, வைஷ்ணவர்கள் வந்து விஷ்ணு, மகாவிஷ்ணு தான் எல்லாம் சொல்லுவாங்க. புத்திஸ்ட் வந்து பிராணசக்தி ஒத்துக்கொள்கிறாங்க. புத்தா வந்து சாமி ஆக்கல அவங்க. நம்ம வந்து புத்திஸ்ட் வந்து பிராக்டிசஸ்ல அவங்க வந்து ஒரு தவறு செய்யறாங்க என்னுடைய தாழ்மையான கருத்துல. that they are making him a god. He never wanted to be a god. He was saying நாம எல்லாருமே இது மாதிரி enlightenment இப்ப நம்ம செய்கிற முயற்சி எல்லாம் என்ன செய்கிறோம்? உட்கார்ந்து மெடிடேஷன் பண்றோம். எதுக்காக மெடிடேஷன் பண்றோம்? It relaxes your mind, it concentrates your focus, it improves your blood circulation, it improves your bodily functions. ஒரு காரியம் ஒரு இடத்துல உட்கார்ந்து ஸ்டில்னஸ், அந்த அசையாம, முக்காலும் நான் பார்த்தத எல்லாரும் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தேன். எல்லாரும் முக்காலும் ஸ்கிரீன்ல இருந்தவங்க அத்தனை பேரும் அசையாமல் இருந்தார்கள். அதுவே ஒரு பெரிய ரெஸ்ட் உடலுக்கு. அந்த ரெஸ்ட்ல நீங்க எடுக்கிற பிராணசக்தி ஃபுல்லா வாங்குறது, உள்ள வாங்குற அத்தனை பிராணசக்தியும் ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு அணுவுக்கும் போய் சேரும். இப்போ சயின்ஸ் லைட்டா தொட்டுட்டு நான் வரேன். சயின்ஸ்ல என்னன்னா, ஒரு ஆட்டம் நியூக்ளியஸ் இருக்கு, ஆட்டம்ல புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் அது எப்ப பாரு சுத்திக்கிட்டே இருக்கு. ஒரு ஆட்டம் அது எடுத்து கண்ணால நம்ம பாக்குற வரைக்கும் அது ஒரு பொசிஷன் எடுக்காது, அந்த நியூக்ளியர் இது புரோட்டான்ஸ் அண்ட் இது. சோ நம்ம அப்சர்வ், ஒன்லி வென் வி அப்சர்வ், பார்க்கும்பொழுதுதான் ஒரு இடத்துல நிலைச்சு இது ஒரு இந்த இடத்துல நிக்கிறதுன்னு இது. அது போலதான் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற எனர்ஜி சக்தி ஓடிக்கிட்டே இருக்கு. நமக்கு அறிந்தாலும் சரி அறியாட்டியும் சரி நம்ம உடல்ல இருக்கிற பிராண சக்தி எப்பொழுதும். அதனாலதான் நான் உஷாவா இருக்கிறேன், நீங்கள் உங்கள் பேரை வச்சுக்கொள்ளுங்க. அந்த ஒரு பேர் உள்ள ஜீவனா இருக்கிறோம். அது இல்லைன்னா சவம். போன முறை நான் சொன்னபடி உயிர், இப்போ நான் மூச்சு இல்லாமல் இருந்தா, இந்த பிராணசக்தி இல்லைன்னா என்னை வந்து அந்த டெட் பாடி, அந்த பிணம், சவம். சோ சிவம் என்ற சொல்லில சிவத்துல உள்ள ஈகாரம் தான் தேவி. சிவம் இல்லைன்னாக்கா அந்த உயிர், அந்த உயிர் சக்தி இல்லைன்னா அது சவம். இப்போ பிராணங்கிறது பிரெத்துக்கும் என்ன வித்தியாசம் சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணினோம். பிராண சக்திங்கிறது கண்ணுக்கு நமக்கு புலப்படாத ஒரு சக்தி, அது இருக்கு, எல்லாரும் ஒத்துக்கொள்கிற விஷயம். ஓகே. பிரபஞ்சம்னா யூனிவர்ஸ்னா உலகத்திலே நம்மளால பார்த்தும் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் இருக்கிற அத்தனை இடத்திலையும் ஆல் த பிளானட்ஸ், இது ஸ்டார்ஸ், வேற உலகங்கள். இப்போ மில்கி வே கேலக்சி நம்மளால கண்டுபிடிச்சு, நம் கண்ணால டெலஸ்கோப்பால கண்டுபிடிச்சதுதான் மில்கி வே கேலக்சி. இது ஒரு கேள்வி வந்து அதுக்கு பதில் சொல்றேன். பிரபஞ்சம் என்றால் எல்லாம், நமக்கு அறிந்து தெரிகிற எல்லா விஷயமும், நம் கண்ணால் காணக்கூடிய அத்தனையும் பிரபஞ்சத்தை சேர்ந்தது. பிரபஞ்சம் மீன்ஸ் த ஹோல் யூனிவர்ஸ். யூனிவர்ஸ் இல்ல, இப்போ சொல்றாங்க மல்டிவர்சஸ். பல இடங்கள்ல இப்போ நம்ம யூனிவர்ஸ், இப்போ சோலார் சிஸ்டம், மில்கி வே கேலக்சி, இதெல்லாம் மாதிரி பல இடங்கள்ல பல லெவல்ல இருக்குது. So we are in 3-dimensional world. First dimension, second dimension, third dimensional world. First dimension
ஒரு இதுவுமே இல்லாம ஒரு புள்ளி, அதுதான் ஃபர்ஸ்ட் டைமென்ஷனல். செகண்ட் டைமென்ஷனல்னா இந்த சும்மா எழுதுறது, இந்த எழுதுற எழுத்து வந்து 2 டைமென்ஷன்ஸ் தான் இருக்கு. இதுக்கு வந்து இதுல தேர்ட் டைமென்ஷன் வரும்போது இதுக்கு ஹைட்டு, வெயிட், பிரெத் எல்லாம் வரும்போது தேர்ட் டைமென்ஷன். நம்ம 3வது டைமென்ஷன்ல இருக்கோம். சோ அதுக்கு மேல போகும்போது 4th டைமென்ஷன் வரைக்கும் தான் நம்ம புத்திக்கு, நம்மளுடைய மூளைக்கு கிராஸ் பண்ணக்கூடிய சக்தி இருக்கு. அதுக்கு மேல நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. ஆனா 9 டைமென்ஷன்ஸ், 11 டைமென்ஷன், 12 டைமென்ஷன்ஸ் வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. அதெல்லாம் சூக்ஷ்மம். இப்ப நம்ம பிராணன் நான் எடுத்திருக்கிற டாபிக்கே வந்து சூக்ஷ்மம்னா நம்மளால் உணர முடியும், ஆனால் பார்க்க முடியாது. உணர்ந்து ஃபீல் பண்ணி தெரிந்து கொள்ள முடிகிறதே ஒழிய நம்மளால கண்ணால பார்த்து இதுதான் பிராணன் சொல்லி நம்மளால சுட்டி காட்ட முடியாது. ஆனா அது இல்லாம நம்ம யாருமே இல்லை. இப்போ ஒரு பூ எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, இந்த செடி இருக்குது, அந்த செடி உயிர் இருக்கிறதுனாலதான் அது பச்சையா இருக்குது. உயிர் இல்லைன்னா அது காஞ்சு தொங்கி போகுது. அது போல எல்லாத்துலயும் உயிர் சக்தி இருக்கிறதுலாம். இதுக்கெல்லாம் உயிர் இல்லாதது இதுல வந்து பிராணசக்தி ஓட இல்லை. சோ பிராணசக்தி என்பது நம் பிரபஞ்சத்துல இந்த அட்மாஸ்பியர்னு சொல்லலாம். இந்த அட்மாஸ்பியர்னா என்ன சொல்றது, இந்த காற்று மண்டலம், நம்மளை சுத்தி இருக்கிறது ஒரு காற்று மண்டலம். இதுல இருந்து தான் நமக்கு அந்த பிராணசக்தி வருகிறது. காஸ்மிக் எனர்ஜினா பிராணசக்தி. பிராணசக்தி எலக்ட்ரிசிட்டி மாதிரி தான் அந்த ஒரு விஷயம். எலக்ட்ரிசிட்டி போல எல்லாவற்றையும் இயக்குவிக்கும் ஒரு சக்தி. சக்தி அந்த வார்த்தையே வந்து சலனம். சக்தி மீன்ஸ் சலனம். இப்போ அசலம்னா அசையாமல் இருக்கிறது. அருணாச்சலம் சொல்றாங்க இல்லையா, அந்த மலைக்கே சிவம் வந்து மலையாக நமக்கு அவருடைய கருணையால அந்த தீப்பிழம்பா நின்னவர் வந்து அப்படியே மலையா அங்கு இருக்கிறார் நமக்காக. நம்மளுடைய வாழ் மேம்படுதலுக்காகவே அவர் வந்து சிவன், அவர் மலையா அங்க அமைஞ்சிருக்காரு. அதனால சில பேர் செருப்பு கூட போடாம தான் நடப்பாங்க திருவண்ணாமலையில, ஏன்னா அந்த மலையே சிவம். அப்போ அந்த சிவம்ங்கிற சக்தி, இது வந்து அந்த கான்செப்ட், ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. சிவம் வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜினா இது வந்து எதுவாகவும் மாறக்கூடிய தன்மை உள்ள ஒரு பொருள். இதுவா இல்ல, அதுவா இல்ல, எதுவும் இல்லை, ஒன்றுமே இல்லாமல் எல்லாமாவும் இருக்கிறது. சோ கான்ட்ரடிக்டரி, ரெண்டு ஐடியாவும் கான்ட்ரடிக்டரியா இருக்கும். எல்லாமே சிவம் தான், ஆனா சிவனுக்கு குணமில்லை. இது ஒரு நிர்குண பிரம்மன் நான் சொன்னது. ஓகே, சோ இது எதுக்கு நமக்கு இத பத்தி எல்லாம் பேசுறோம்னா, இது நம்ம உடல்ல சம்பந்தப்பட்டு நம்மளுடைய பிராணசக்தி நம்மளை எப்படி அஃபெக்ட் பண்ணுறது, நம்மளை எந்த விதத்துல பாதிக்குது, நமக்கு எந்த விதத்துல முன்னேற்றம் கொண்டு வரணுங்கிறதுக்காக பிராணசக்தியை மூச்சு கவனிக்கிறதுல இருந்து தொடங்குறோம். அப்போ எத்தனை முறை மூச்சு விடுறோங்கிறத பத்தி நம்ம பேசணும். 21,600 முறை, 21 22, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கவுண்ட் வரலாம். சில இது கூட கம்மி இருக்கலாம். 21,000 to 22,000 மூச்சுகள் நம்ம எடுக்கிறோம். இதுக்கு தத்துவம் என்னன்னா, சிவ தத்துவம். அந்த இதுல சிதம்பரம் கோவில் தங்க தகடுகள் 21,600 தங்க தகடுகளை வச்சு பதிச்சு 72,000 ஆணிகள், தங்க ஆணிகள் வச்சுதான் அந்த கூரை செய்திருக்காங்க. இது எல்லாத்துக்கு என்ன தத்துவம்னா, நம்ம உடலை குறிக்கிறது தான். அந்த இப்போ திருச்சிற்றம்பலம் எல்லாரும் சொல்றோம், ஒருத்தரை பார்த்து கொள்ளும்போது திருச்சிற்றம்பலம்னா என்ன? திருனா தூய்மையான புனிதமான, சிற்றம்பலம் பெரிய அம்பலம், அம்பலத்தாடுவான் தான் அது சிவனுக்கு பேர். அம்பலத்தாடுவார், கனக சபை, அது தங்க சபை, அதுல அவர் ஆடுறார், நித்தியம் நடனம் புரிகிறார். அங்க ஆகாச தத்துவம். ஆகாசம்னா என்ன? ஆகாச தத்துவத்துல அங்க இருக்கிறவர் அவர் வந்து நம்ம உடலும் இந்த பஞ்சபூதங்களால் ஆனது. பஞ்சபூதங்கள் 5 பூதங்களால ஆனது. இத்தனை மூச்சு இருக்கு. அந்த மூச்சுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துதான் அந்த வேதிருக்கிற கூரை வந்து அந்த அது பெரிய அம்பலம், நம்ம சிற்றம்பலம். அதுதான் அர்த்தம். நமக்குள்ள ஒரு
இந்த சைஸ் ஒரு நம்மளுடைய கட்டை விரல் மேல் பகுதி இருக்கிற அந்த சைஸுக்கு இதே ஷேப்ல இப்படிதான் இருக்குது ஜீவன். நமக்குள்ள ஒரு ஜீவன், அந்த ஜீவாத்மா அல்ல அந்த பிராண சக்தி உயிர் அந்த ஷேப்ல இருக்குது. என்றும் நித்தியமானதுல இருந்து வந்த அந்த இதுதான் நம்மளுடைய உள்ள. அப்ப நம்ம வந்து போன தரம் பேசின பொழுது எப்பொழுது கருவில் ஒரு ஜீவன் உருவாகிறதோ, கருத்தரிச்ச உடனே அவங்க வந்து ஒரு ஜீவன் வரல. அப்போல இருந்து 1 மாசம் 2 மாசத்துக்குள்ள நடுவுல எப்போ வந்து ஹார்ட் ஃபர்ஸ்ட் அடிக்க ஆரம்பிக்கும் போது, இதய துடிப்பு எப்போ தொடங்குதோ அப்பதான் இந்த ஜீவ சக்தி உள்ளே ஏறி அந்த ஜீவன் வந்து அந்த உயிர் உருவாகுது. அதுக்கு அவ்வளோ நிறைய விஷயங்கள் இருக்கு. இது மெயினா நம்ம பிராணனை பத்தி தான் பார்க்க போறோம். பிராணனா உயிர் சக்தி, எலக்ட்ரிசிட்டி. இப்போ லைட்டை நான் இப்ப சுவிட்ச் ஆஃப் பண்ணினேன்னா இந்த லைட் போயிடும். அங்க எலக்ட்ரிசிட்டி இருக்குது. ஆனா எலக்ட்ரிசிட்டி நம்ம கண்ணால பார்க்கல, தொடல. தொட்டா ஷாக் அடிப்போம், செத்து போவோமா, இல்ல ஷாக் கட்டாயம் வாங்குவோம். அந்த அளவுக்கு ஆனா அது இருக்கு, எல்லாரும் ஒத்துக்கிறோம். அதே மாதிரி இந்த பிராண சக்தியும் இருக்கு. அது இருக்கிறத பல விதமா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ செடிகள் கூட இப்போ இங்க நான் தண்ணி ஊத்தணும்னு அங்க நினைச்சிட்டு இருந்தேன்னா இது வந்து இதுல இருந்து அந்த இசிஜி மாதிரி போட்டு இது வந்து கிராஃப் உருவாக்கினா தண்ணி ஊத்தணுங்கிற அந்த தாட் நான் வந்து 5 மணிக்கு நினைச்சேன்னா இங்க வந்து அது ரொம்ப சந்தோஷமான இது காட்டுதான். அந்த அளவுக்கு பிளான்ஸ் கேன் சென்சஸ். அது நமக்கு தான் நினைக்கிறோம் அதுகள் உயிர் இது இல்லாத. அப்போ அவர்களுக்கும் அந்த பிளான்ஸ் ஆல்சோ ஹேவ் லைஃப் அண்ட் தே ஆல்சோ ஹேவ் இன்டெலிஜென்ஸ். அந்த இந்த இன்டெலிஜென்ஸ் நமக்கு லிமிட்டடா இப்ப இருக்கிறது. ஏன்னா நமக்கு ஒரு மாய திரை கண்ணை மறைக்கிறது. என்னன்னா திரோதானம் அப்படின்னு. அதாவது இது வந்து மாயாவுடைய தேவி வந்து நம்ம அவளுடைய விளையாட்டு லலிதா பரமேஸ்வரி. லலிதா மீன்ஸ் டு பிளே. So this whole thing, it's like a computer simulation நினைச்சுக்கோங்க. கம்ப்யூட்டர் கேம்ஸ் விளையாடுறவங்களுக்கு நான் சொல்ற ஐடியா புரியும். இப்போ இந்த கம்ப்யூட்டர் கேம்ல இந்த லெவல் பாஸ் பண்ணாதான் அடுத்த லெவலுக்கு ப்ரோக்ரஸ் பண்ண முடியும். இந்த லெவலை முடிக்காம அடுத்த லெவலுக்கு போக முடியாது. இந்த லெவலை முடிச்ச பிறகுதான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். அடுத்த லெவல். ஸோ அப்படிதான் நம்ம ப்ரோக்ரஸ் பண்ண. நம்ம ஜீவனும் அப்படிதான் ஒவ்வொரு தரமா ஒவ்வொரு விஷயம் கத்துக்கொண்டு இது ஒரு பெரிய ஸ்கூல் மாதிரி. நம்ம வந்து இங்க வந்து விஷயம் நம்மளை பத்தி நம்மை அறிவதற்காக நம்மளுடைய ப்ரோக்ரஸ்க்காக தான் நம்ம இங்க இருக்கிறோம். இதெல்லாம் எதுக்கு நம்ம பேசுறோம்? நம்மை நாமே அறிதல் ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போ why this world came into being, how did this world get created? அந்த சுப்ரீம் கான்சியஸ்னஸ், ஓகே, சிவ தத்துவம் சொல்லுங்க, ஏதோ சிவம், அது பரமசிவம்னு நம்ம வந்து ஒரு உருவப்படுத்துறது இல்ல, அது எல்லாமே சிவம் தான். சோ அந்த சிவம் ஒரு தன்னை தானே அறிந்து கொள்ள வேண்டிய ஆர்வத்தில் நம் தன்னை அறிவது முடியாமல் இருக்குது. ஹீஸ் பிரகாசம், ஸ்வயம் பிரகாசம், ஒன்லி பிரைட்னஸ், லைட். அவர் தன்னை அறிந்து கொள்வதற்காக ஒரு எண்ணம் வந்ததும் அந்த எண்ணத்துல வந்த சலனம், அந்த சலனத்தில் வெளியில வந்ததுதான் மேனிஃபெஸ்டேஷன், கம்மிங் அவுட் ஆஃப் ஹிம். சோ ஹி இஸ் பிரகாஷால இருந்து விமர்ஷா இஸ் தேவி. So she is the one who does all the creation. She is the creative principle. இந்த உலகத்தில் ஜடமா இருக்கிற வஸ்துவ உயிர் சக்தி கொடுக்கிறது சக்தி. சோ இதுவும் ரெண்டும் ஒன்று பின்னி பிணைந்த விஷயம். எதற்கு இதை தெரிஞ்சுக்கிறோம்? எல்லாமே சிவ சக்தி இல்லாம ஒரு காரியமும் நடக்கும். அந்த பிராண சக்தி உள்ள இன்னைக்கு சோஹம் இந்த மெடிடேஷனுக்கு சோ அண்ட் ஹம் 2 சிலபல் தான். இது வந்து ராமாயணத்துல இருக்கு, மகாபாரதத்துல இருக்கு, பகவத்கீதையில இருக்கு, யோக வாசித்வத்துல இருக்கு இந்த மந்திரம். இது வந்து நான் முன்னாடியெல்லாம் தப்பா நினைச்சிருந்தேன். என்ன இது சோகம் என்னத்த சோகமா வாழ்க்கையே சோகம், இதுல வேற சோகம் சொல்ல. So is Shiva coming in, hum is the manifestation. So is the inhale, hum is the exhale. So hum. வீட்ல இருக்கும் பொழுது நீங்க தனியா உட்கார்ந்து அந்த பிரெத்தை வாட்ச் பண்ணி பாருங்க. இந்த ஃபீல்
ஒண்ணுமே சத்தமே இல்லாம யூ கேன் ஹியர் திஸ். ஸோ இது ரெண்டுமே யூ கேன் ஹியர் இட். இது வந்து பிரபஞ்சத்துல எப்பொழுதும் இருக்கிற சப்தம். ஜஸ்ட் லைக் ஓம்காரம், ஓம். இந்த பிரபஞ்சத்துல அந்த சப்தம் ஒலிச்சுட்டே இருக்கு. பிரணவம், பிரணவ சப்தம் ஒளி. இது வந்து நாசா அறிஞர்கள்லாம் கண்டுபிடிச்சு நமக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம முன்னோர்கள் 10,000 வருஷம் 20,000 வருஷத்துக்கு முன்னாடியே வேதங்கள்ல சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து நாசா சொன்ன பிறகுதான் வெரி குட் வெரி குட் நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அப்புறமா இது பண்றோம். நமக்கு தெரிந்த விஷயம்தான். இதே போல இந்த சோகம் வந்து நம்மளுடைய கனெக்ஷன் வித் த காஸ்மோஸ். நான் இண்டிவிஜுவல், நான் ஒரு தனி மனிதன் அப்படின்னு தவறான எண்ணத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம எல்லாரும் இன்டர்லிங்க்டு, நீங்களும் நானும் வேறு இல்லை, நம்ம எல்லாரும் ஒண்ணுங்கிறத இந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க அதை நினைக்கிறீங்க. ஆனா நினைக்கிறதுனாலதான் இந்த பிளாட்ஃபார்ம் நடக்குது. அது போல நம்ம எல்லாரும் சமம், நம்ம எல்லாரும் ஒன்று. ஆனா இந்த இண்டிவிஜுவலா நான் அந்த ஈகோ இருக்கு, அந்த ஈகோவை கொல்வதற்கு தான் இந்த சோகம் வேணும். இந்த சோகம் என்ன செய்யுதுன்னா அந்த பிரபஞ்சத்துல இருக்க சூப்பர் கான்சியஸ்னஸோட நம்மள இணைக்கும். இந்த சோகம் மெடிடேஷன் இஸ் வெரி பவர்ஃபுல். நீங்க சும்மா இருக்கும்போது சைலண்ட் மெடிடேஷனும் முக்கியம். சைலன்ஸ், இன் சைலன்ஸ் only you can hear the inside voice, conscious, the voice of consciousness, the voice of God, voice of whatever, என்ன வேணா சொல்லிக்கோங்க. அது உள்ளிருந்து நமக்கு அது கேட்கணும். அது சில பேர் மனசாட்சி கான்ஷியன்ஸ் வேற, கான்ஷியஸ்னஸ் வேற. கான்ஷியன்ஸ் மனசாட்சி, நம்மளுடைய மனசாட்சியை நம்ம சில நேரம் நமக்கு எல்லாமே நமக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற குரு வெளியில இல்ல, குரு இஸ் இன்சைட் அஸ். ஹி இஸ் டீச்சிங் அஸ், ஹி ஆர் ஷீ டீச்சிங் அஸ் ஆல் த டைம். நம்ம அது காது கொடுத்து கேட்கணும். இதெல்லாம் என்ன, எதுக்காக இப்போ இவ்வளவு டிஸ்கஸ் பண்றோம்னா, பிராணா தெரிஞ்சா பிராணாயாமம். எதற்கு பிராணாயாமம்? பிராணனை கண்ட்ரோல் பண்ணும் பொழுது, இந்த போன முறை ஒரு பிராக்டிஸ் பண்ண சொன்னேன். எல்லாரும் மூக்க நல்லா டைட்டா பிடிச்சுக்கோங்க. நமக்கு முடியாம எனக்கு இப்போ உடனே மூச்சு எடுக்கணும்னு. So that is Shakti trying to keep us alive. அது இருந்தா தான் நம்ம பஞ்சபூதங்களும் சேர்ந்த இந்த வந்து பிராண சக்தி இருந்தா தான் நம்ம உயிரோடு இருப்போம். நம்மளால ஒரு நிமிஷம் நல்ல மெடிடேஷன் இது பிராணாயாமம் செய்யறவங்களால ரொம்ப நேரம் இருக்க முடியும். இது என்ன செய்யும்? நம்மளுடைய அந்த பிராண சக்தியை கூட்டுது. பிராணாயாமம் செய்யும் பொழுது, இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்ச நேரம் கண்ட்ரோல் பண்ணி விடுறது, இதெல்லாம் செய்யும் பொழுது நம்ம பிராண சக்தி கூடும் பொழுது நம்ம ஹெல்த்தியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு. நம்மளுடைய எண்ணங்கள் காமாகும். எப்ப பாரு நம்ம ஃபைட் ஆர் ஃபிளைட்லயே இருக்கிறோம், ஸ்ட்ரெஸ்லயே இருக்கும். இந்த உலகம் அப்படி இருக்கு. நமக்கு நிறைய விஷயம் வந்துட்டே இருக்கு, நிறைய விஷயங்கள். அது காம் டவுன் அது மெடிடேஷன்ல கிடைக்கும். இந்த பிராண சக்தியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா, இப்போ நம்ம ஒரு இது பாட்டில் மாதிரி நினைச்சுக்கோம். பிராண சக்தி வெளியில போயிட்டே இருக்கிறது, அதை அடக்கிறதுக்கு தான் நம்ம கொண்டு வந்து பேங்க் பேலன்ஸ் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பிராண சக்தியை சேர்க்கறதுக்கு ஒரு பேட்டரி. நம்ம ஒரு ஹியூமன் பேட்டரி. we are powerful batteries, we can accumulate. அப்போ ரிஷிகள், முனிவர்கள், சித்தர்கள் எல்லாம் நிறைய அந்த பிராண சக்தி அதிகமாக்கி தான் அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு எல்லாம் அறிந்தவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். அதுதான் பிராண சக்தி வந்து பிராணனை நம்ம வந்து பிராண சக்தியை கூட்டு வைக்கிறதுக்கு தான் மெயினா மெடிடேஷன் செய்யறோம். மெடிடேஷன் செய்வதுதான் காம்னஸ் எல்லாம் வரும். டைம் போயிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் 2-3 நிமிஷம் தான் இருக்கு. நான் கொஞ்சம் உங்களுக்கும் டைம் கொடுக்கணும். இதோட நிறுத்தலான வேணும்னு நான் நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு ஆர்வமா இருந்தது. அடுத்த முறை சந்திக்கும் பொழுது சொல்றேன். இதோட இப்ப நிறுத்திக்கலாம். நீங்க என்னெல்லாம் இப்ப நம்ம பேசினதை வச்சு என்னென்ன டவுட்டோ என்ன டிஸ்கஸ் பண்ணுமோ நீங்க ஏதாவது சொல்லணும்னா சொல்லலாம். அருமையான பேச்சு, அருமையான கைடட் மெடிடேஷன் எல்லாம் சொல்லி காட்டினீர்கள். வித்தியாசமாக இருந்தது. நாங்கள் முதல் கருத்து சொல்ல முதல் உங்களை பாராட்டியும்
வாழ்த்தியும் ஒரு 30 செகண்ட்ஸ் கைதட்டுங்கள். கைதட்டுதல் பல நன்மைகளும் இருக்கிறது. அதை நீங்க முதல் கைதட்டுங்க. அதன் பிறகு நான் உங்களுக்கு எல்லாரும் நான் கை தட்டுறேன். It activates all the nerves. Thank you, thank you, thank you. மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. மிகவும் நன்றி. இப்பொழுது முதலாவதாக வருகிறார் ஜெர்மனியிலிருந்து கிரேஷன் ஜேம்ஸ் ஆல்ஸ்டன் Yes. அவர்கள். நன்றி ஐயா. எல்லோருக்கும் நிறைந்த நன்றி. நல்ல அழகான செய்தி அம்மா உஷா அம்மா, அழகாக தந்திருந்தீர்கள், விரிவாக தந்திருந்தீர்கள். அழகு மட்டுமல்ல, விரிவாக தந்திருந்தீர்கள். ஆனபடியினாலே புரிந்த நாங்கள் இன்னும் தெளிவுபடக்கூடியதாக இருந்தது. நிறைந்த நன்றி. தொடர்ந்து வாருங்கள், இன்னும் உங்களிடம் இருக்கிறது. நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியதா, ரொம்ப ஆர்வமா தான் இருக்கிறேன் நானும். நன்றி, சொன்னதுக்கு நன்றி. மிகவும் நன்றி. அடுத்ததாக டாக்டர் சரஸ் சிவலோகநாதன் மாஸ்டர், நீங்க பேசுங்க. அகெயின் நாங்க இந்த தளத்துல காஸ்மிக் எனர்ஜி எல்லாம் கேட்டிருக்கிறோம், உயிர் சடம் எல்லாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் மிகவும் தெளிவாக எனக்கு நிறைய கூட விளங்கினது. I was able to understand a lot more. திருச்சிற்றம்பலத்தை விளங்கப்படுத்தினீங்கள். That in itself was really wonderful. நல்லாக விளங்கக்கூடியதா இருந்தது. You tried your best to make us understand. That was noticeable. Yes. It's so kind of you. So good. I think you have learned so much of it, I think. So you are able to share, you know. அம்மா, உண்மையா சொல்றேன், கற்றது கைமண் அளவு. இவ்வளவு மட்டும்தான், இன்னும் நிறைய இருக்கு. நிறைய உங்கள்கிட்ட இப்ப நான் சொன்னது ஒரு 10%, 5% கூட கிடையாது. நிறைய இருக்கு விஷயம் ஷேர் பண்ணணும். ஆர்வம் தான். அவர்கிட்ட ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்தேன். தேங்க்யூ ஃபார் த காம்ப்ளிமெண்ட். ஆனா நான் கர்வம் படக்கூடாது. இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும். அதை ஷேர் பண்ணணும். அதுக்கு பிளாட்ஃபார்ம் கொடுத்திருக்கிறாங்க. பெரிய விஷயம். நன்றி அம்மா. தேங்க்யூ. அடுத்ததாக இந்த உங்களுடைய பேச்சையும் மெடிடேஷனையும் ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கும் பவானி விக்னேஸ்வரன் மாஸ்டர் இப்ப பேசுறாங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்று இங்க அம்மா பேசியது எனக்கு மிகவும் சந்தோஷமாகவும் நிறைவாக இருந்தது. மனதுக்கு மேலும் நிறைவாக இருந்தது. தியானம் ஒரு தியானம் எனக்கு வேற விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்தது. எனக்கு அது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஒரு நிறைவு போல இருந்தது. அது என்னென்னு சொல்ல முடியாத மாதிரி இருந்தது. அது நீங்க பேச்சும் நல்லா இருந்தது. எல்லா விஷயத்தையும் வடிவாக சொன்னீர்கள், ஆறுதலாக சொன்னீர்கள். கணக்க விளக்கங்கள் எல்லாம் வந்தது. இனி கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி நாங்கள் மீண்டு என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் அடுத்த முறையும் வேற இதுலயே கண்டினியூ பண்ணிக்கொண்டும் போகலாம். நீங்கள் பேசலாம் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் அம்மா. நன்றி நன்றி நன்றி. மிகவும் நன்றி. அடுத்த ரெட் பிரிட்ஜ்ல இருந்து ஞான யோகராஜ மாஸ்டர், நீங்க பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். உஷா, இன்றைக்கு நீங்கள் வேர்பலாவே கைடட் மெடிடேஷன் செய்ததால வடிவா செய்யக்கூடிய மாதிரி இருந்தது. மற்றபடியும் நீங்கள் மியூசிக் பிளே பண்ணதும் கதைச்சதுகளும் எல்லாம் நல்ல என்ஜாய்மெண்ட்டாக கேட்டு விளங்கக்கூடியதாக இருந்தது. நாங்கள் லைக்கால மீட் பண்ணுறதை விட இன்றைக்கு ஸ்பெஷலாக நீங்கள் செய்திருக்கிறீங்களா தெரிஞ்சிருக்குது. தேங்க்யூ தேங்க்யூ அம்மா. தேங்க்யூ அம்மா. தேங்க்யூ. நன்றி நன்றி. டாக்டர் சாந்தி பரமேஸ்வரன் ஃப்ரம் நியூ மால்டன். எல்லோருக்கும் வணக்கம். நான் தொடக்கம் மிஸ் பண்ணிட்டேன் மெடிடேஷனை. ஆனால் உங்களோட பேச்சு நல்லா இருந்தது. எனக்கு மிக்க பிடித்து கொண்ட வசனம் நம்மை நாமே அறிதல். அழகாக சொன்னீர்கள். அதை தான் நான் எடுத்துக்கொண்டது. முக்கியமாக நான் எதுவும் பிரபஞ்ச சக்தி என்று சொல்லுவார்கள். நான் டிவைன் எனர்ஜி,
Yes, என்று தான் divine நான் energy. எடுத்துக்கொள்றது. Yes, டிவைன் yes. எனர்ஜி என்று நான் எடுத்துக்கொள்றது பிரபஞ்ச சக்தி. நாங்கள் இந்த பிராண மூலமாக இங்க மெடிடேஷன் அருந்ததி மாஸ்டர், ஸ்ரீகாந்த ராஜா மாஸ்டர் இந்த பிளாட்ஃபார்ம்ல செய்து கொண்டு வந்தது எனக்கு எவ்வளவோ உதவியாக இருக்கிறது. Very நீங்க good. சொன்ன மாதிரி அமைதியே கொடுக்கிறது. அந்த சோகம் என்று சொன்னதும் எனக்கு அது கேள்விப்பட்டிருக்கிறேன். மிக்க சந்தோஷம். எனக்கு எனக்கு மூளை இன்றைக்கு ஒர்க் பண்ண இல்லையாக்கும். அது திருச்சிற்றம்பலத்தை இன்னொருக்க விளங்கப்படுத்துறீர்களா? திருச்சிற்றம்பலம் என்றால் பெரிய அம்பலம், அம்பலத்தாடுவான் இறைவன், சிவனுக்கு அம்பலத்தாடுவான். ஓ அம்பலத்தாடுவான். ஓகே, கனக சபை அது. ஓ திருச்சிற்றம்பலம்னா திரு என்றால் புனிதமான, சிறு சிற்ற அம்பலம் என்றால் கோவில். நம்ம நடமாடும் பேட்டரின்னு சொன்னேன், லைஃப் பேட்டரி சொன்னேன். அதே போல நடமாடும் கோவில் கூட. நம்ம இது நம்ம உடலை புனிதமா வைக்க வேண்டும், குளிக்க வேண்டும், என்ன தூய்மை வேண்டும். இதெல்லாம் எதுக்காக சொல்றோம்னா இது கோவில். இந்த கோவிலை சுத்தமா வச்சிருக்கணும். அதுக்காக நீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட செக்ஸ் அது இதெல்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாமும் அவன் நல்லபடியாக தர்மத்திற்கு உடன்பட்டு நல்ல குடும்ப வாழ்க்கையும் வாழ வேணும். ஆனா இது கோவில். இது ஒரு கோவில், கோவிலாக நடத்து. திருச்சிற்றம்பலம். நான் ஒருத்தரை பார்த்து திருச்சிற்றம்பலம் சொன்னா நீங்களும் சுவாமி தான், நானும் கடவுள் தான், உங்கள்கிட்டயும் டிவினிட்டி இருக்கு, எனக்கும் டிவினிட்டி இருக்கு, அதுதான் சொல்றோம். அதான் நாங்க நமஸ்தே சொல்லக்க எங்களோட டிவைன் எனர்ஜி அவங்கள பார்த்து அவங்களோட the divine in me is saluting the divine in you. அதுதான். ஓகே, கரெக்ட். திருச்சிற்றம்பலம் நல்லா இருந்தது. எனக்கு 22,000 26,000 மூச்செடுக்கிறனோ தெரியாது, குறைவாகத்தான் எடுக்கிறேன் என்று யோசிக்கிறேன். ஆனாலும் உசிரோடு இன்னும் இருக்கிறேன், அதுதான் முக்கியம். எனக்கு மிக்க பிடித்து கொண்டது உங்களோட பேச்சு. நாங்கள் இந்த யூனிவர்சல் பிரபஞ்ச சக்தியோட இணைந்து சோகம் என்று சொல்லாம எங்களோட மூச்சையே கவனித்து கொண்டு வந்தால் அதே போதும். எனக்கு சிம்பிள் வடிவா விளங்கப்படுத்தீர்கள். எனக்கு பிடித்து கொண்டது. மிக்க மிக்க நன்றி. திரும்பவும் வாருங்கள். உங்களோட பேச்சுல இன்னும் இருக்குது, இன்னைக்கு சொல்ல இல்ல, மற்றமுறை வருவீங்க என்றுதான் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். மிக்க நன்றி. மிக்க நன்றி. நன்றி. தமயந்தி சிங்காரவடி மாஸ்டர் இங்கிலாந்துல இருந்து பேசுறேன். நீங்க சொல்லுங்க. எல்லோருக்கும் வணக்கம். உஷா அம்மா, இன்றைக்கு நீங்கள் பேசின பேச்சு மிகவும் அருமையாக இருந்தது. எவ்வளவு விஷயங்கள் உங்களிடம் இருந்து நான் கற்றுக்கொண்டேன். நன்றாக இருந்தது அம்மா. இன்னும் நீங்க கனதரம் எங்களுக்கு இப்படியெல்லாம் சொல்லி தந்தால் நாங்கள் கணக்க விஷயங்கள் அறியலாம். நீங்கள் சந்தோஷம் அம்மா, ரொம்ப சந்தோஷம். எல்லாருடைய முகத்துல இருக்கிற சிரிப்பை பார்த்தாலே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சிரிப்பு, அந்த சிரிப்புல எல்லாமே நீங்க உதட்டால உபசாரம் செய்யவில்லை, மனதிலிருந்து வருகிறது. எனக்கு ரொம்ப நல்லாவே பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. நல்லதம்மா, நீங்கள் இப்படி எல்லாம் எங்களுக்கு சொல்றது மிகவும் அருமையாக இருக்கிறது. நாங்களும் எத்தனையோ விஷயங்கள் வயது போன காலத்துல இப்படி எல்லாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதுல இருந்து சந்தோஷம். நல்லது தானே அம்மா, நானும் கற்றுக்கொண்டுதான், நானும் கற்றுக்குட்டி தான், நீங்களும் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். நல்லது தான். நம்ம கண்டினியூஸ் லேர்னிங் டசன்ட் ஸ்டாப். அதுதான். நன்றி அம்மா. நன்றி 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 அம்மா. நன்றி. அருமை அருமை. தேங்க்யூ. நன்றி. அடுத்தாக டாக்டர் கமலா அருணாச்சலம், நீங்க பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். உஷா நாகசாமி அம்மா ஒவ்வொரு புதன்கிழமையும் எங்களுக்கு லைக்கா சீனியர் குடும்பத்துல அவ பேசுறவ. அப்ப திருப்பி திருப்பி பேசினாலும் இந்த மண்டைக்குள்ள ஏறாது. நல்லதை இந்த காதால கேட்டு அந்த காதால போகுது, கெட்டதும் போகுது, நல்லதும் போகுது. ஆனா நீங்க திரும்பி திரும்பி சொல்ல கொஞ்சம் கொஞ்சம் நிக்குமென்னு நம்புறேன். திரும்பி சொல்லுங்க. நீங்க போன முறை சொன்னதை இந்த முறை கேட்க ஒருத்தருமே ஞாபகம் இல்லை. அப்படித்தான். அதனால திருப்பி திருப்பி சொல்ல வேணும். திருப்பி ஒரே இதை சொன்னாலும் பரவாயில்லை. சந்திப்போம். நன்றி. அடுத்தாக அருந்ததி மாஸ்டர், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி என்று உஷா மாஸ்டர் மிகவும் சிறப்பாக கூறினீர்கள். நீங்கள் சொன்ன மாதிரி யோகசுவாமி நடிகர் சொல்லுவார்,
சோகம் தான் அவர் சொல்றவர். சோகம் சும்மா இரண்டு தான் சொல்றார். ஆனா நான் இன்னொரு மெடிடேஷனும் படிச்சேன், குரு மகாராஜ் என்று. அவர் முழுக்க சொன்னது சோகம் தான். அப்ப நான் அதை முந்தைய அதுவும் பிராக்டிஸ் பண்ணி இருக்கிறேன். இப்ப அப்படி எத்தனையோ மெடிடேஷன்ல பிராக்டிஸ் பண்ணி இப்ப PSSM இந்த மெடிடேஷன் ஜஸ்ட் அப்சர்விங் த பிரெத் அதைத்தான் செய்தோண்டு வர்றோம். ஆனா இதுலயும் கணக்க வித்து எல்லா மெடிடேஷன் என்பது ஒரு 108க்கு மேல நிறைய டைப் இருக்கு. ஆனபடியா எது உங்களுக்கு சரியா இருக்குதோ அதை நாங்க எல்லாத்தையும் கேட்போம். எது நல்லா உங்களுக்கு தேங்க்யூ. மீண்டும் நன்றி. பேல்ஸ்ல இருந்து ராதை சிவஞானம் மாஸ்டர் நீங்க பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். உஷா நாகசாமி அம்மா, நான் நீங்க முந்தி கதைச்ச ஒரு கதையை நான் கேட்க இல்ல. இன்றைக்கு தான் முதல் நான் உங்களோட தியானத்தையும் உங்களோட ஸ்பீச்சையும் கேட்டேன். நான் இந்த நீங்க செய்த அந்த மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் மிச்சம் நல்லது. ஏனென்றா நீங்க சொன்ன மாதிரி அந்த எண்ணங்கள் வேற இடங்களுக்கு போகாம அந்த நீங்க சொல்ற அந்த அதிலேயே கான்சென்ட்ரேட் பண்ணி கொண்டு இருக்கல இந்த மனம் கூட அமைதி அடைஞ்சது. அது 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 உண்மைதான். மற்றது நீங்க சொன்னீங்க சிவம் பொட்டன்ஷியல் எனர்ஜி உண்டு. அப்ப எங்கள்கிட்டயும் அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குதானே? இருக்கு. ஆமா. அப்ப அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியை கொண்டு வரத்துக்கு இந்த தியானமும் அமைதியாயும் இருக்கிறது எங்களுக்கு ஒரு உதவி செய்யுது. அது எங்களுக்கு உதவி செய்யுது. மற்றது நீங்க சொன்னீங்க மெடிடேஷன்ல நாங்க we are relaxing, which is true. அப்ப ரிலாக்ஸேஷனால அமைதி வருது, which is true. அப்ப அந்த ஸ்டில்னஸ்லயும் அந்த அமைதியிலையும் எங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்குது. அப்ப அப்படி ரெஸ்ட் கிடைக்கல நாங்கள் அந்த ஆக்சிஜனை இன்னும் கூட உள்வாங்குறோம். அப்ப அந்த ஆக்சிஜனை நாங்கள் கூட உள்வாங்கல எவ்ரி செல் இஸ் கெட்டிங் தட் ஆக்சிஜன் அண்ட் கெட்ஸ் எனர்ஜைஸ்ட் சொன்னீங்க. தட் இஸ் வெரி வெரி ட்ரூ. ஏனென்றா நாங்க நான் பயோகெமிஸ்ட்ரி படிச்சேன். நான் அப்ப எங்களோட பயோகெமிஸ்ட்ரியில எங்களுக்கு என்ன சொல்லி தந்ததுன்னா, every molecule of glucose needs oxygen to metabolize the metabolize the glucose. அப்ப நாங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு டீப்பா நாங்கள் அந்த ஆக்சிஜனை எடுக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு எங்களோட மெட்டபாலிசம் will increase and the mitochondria will be active. அப்ப அந்த every glucose molecule will give you about 36 to 38 molecules of energy molecules, ATP என்று சொல்றது. சோ அப்ப நீங்கள் அதை சொல்லி கொண்டு போகல எனக்கு அதுதான் நினைவு வந்தது. சொல்றது ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் என்றதுதான் அந்த வேர்ட். அப்ப நாங்கள் அந்த பாஸ்போரிலேஷன் மூலம் நாங்கள் அந்த எவ்வளவுக்கு ஆக்சிஜன் எடுக்கிறோமோ அவ்வளவுக்கு எங்களோட குளுக்கோஸ் மெட்டபலைஸ் பண்ணி அந்த எண்ட் ப்ராடக்டா தான் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். all the toxins and everything is wasted. So அப்ப அந்த வாட்டரோட அதுவும் இந்த carbon dioxide is converted to bicarbonate and it is excreted via the kidneys ஆலே அதெல்லாம் வெளியில போகுது. சோ அப்ப இதுல இருந்தே தெரியுது அந்த சயின்டிபிக் வேயா நீங்க திங்க் பண்ணினாலும் இந்த தியானம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட். எவ்வளவுக்கு எவ்வளவு நாங்கள் ஆக்சிஜன் எடுக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு எங்களோட உடம்புல ஆரோக்கியம் கூடுது. அப்ப அதுக்கு நீங்க சொன்ன இந்த மெடிடேஷன் அதெல்லாம் சரி. பட் இந்த உடம்பும் 5 பூதங்களால தானே உண்டானது. அப்ப இந்த பிரபஞ்சமும் 5 பூதங்கள். ஆல் இன் ஆல் அம்மா ஐ என்ஜாய்ட் யுவர் மெடிடேஷன் அண்ட் ஐ என்ஜாய்ட் யுவர் டாக். இதுல நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் எல்லாருக்கும். உஷா அம்மா செய்த மாதிரி நான் நாளைக்கு இரவைக்கு ஒரு மெடிடேஷன் செய்யறதுக்கு எனக்கு ஸ்ரீ ஐயாவும் அருந்ததி அம்மாவும் அனுமதி அளித்திருக்கிறார்கள். அதனுடைய நான் இன்றைக்கு உஷா அம்மா செய்யறத பார்த்து கொண்டு இருந்தேன். நான் வேற விதமா செய்யறதுக்குன்னு தான் யோசிச்சேன் நான். ஆனா இப்ப நான் உஷா அம்மா செய்ததை நான் பார்த்து கொண்டு இருந்தேன். ஆனபடியால அருந்ததி அம்மா நாளைக்கு
எனக்கு நீங்கள் அந்த இப்ப நடந்த மாதிரி தான் நான் இதை நாளைக்கு செய்ய போறேன். ஆனா நான் கொஞ்சம் கூட மழையை பற்றி செய்ய போறேன். ஆனபடியால பிகாஸ் we are going through this drought conditions. மழை தேவை. ஆமா, மழை தேவை, மழை பெய்கின்றது என்று சொல்லி செய்ய போறோம். So எல்லாரும் முதல் செய்ய போறேன் அப்படி. Mindfulness meditation. Good luck. Thank you, Shama. You gave me an idea today. Thank you. So I'm going to make use of that. Thank you. Good. Thank you. நன்றி. சிட்னி ஆஸ்திரேலியால இருந்து பஞ்சாட்சரம் ஐயா, நீங்க பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நேரம் இருக்கின்றபடினால நான் திரும்பவும் உங்களோட அதாவது உஷா நாகேஸ்வரி மாஸ்டரோடு நாங்கள் கதைக்க நன்றாக இருக்கிறது. அதாவது நீங்கள் ஆரம்பிக்கும் போது பிராணனை பற்றி, உயிரை பற்றி ஆரம்பித்து பிராண சக்தி, பிராணன் ஒரு சூட்சுமம், சோகம் மந்திரம் என்றதும், பிராண சக்தி அறிந்தால் என்ன நடக்கும் என்ற விடயம், அறிவை பற்றி சொல்லி, மற்றும்படி சிவனை பற்றி கூடிய விவரங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். அருமையாக இருந்தது. சிவம் பற்றிய விளக்கம், அதாவது சிவசக்தி பற்றிய விளக்கம், இன்னொரு விளக்கமும் கூடியிருந்தீர்கள். அதுவும் அருமையாக இருந்தது. மற்றது சிற்றம்பலத்தை பற்றி எங்களையும் சேர்த்து சிவத்தை சொல்ற விளக்கமும் தரமாக இருந்தது. மற்றும்படி சிவன் நடனமாடும்போது நடமாடும் அம்சங்கள், அபிநயங்களை பற்றிய விவரங்கள் இருக்கிறது என்றதையும் கூறிக்கொண்டு, நடனமாடும் விடயங்கள் எல்லாம் என்னத்தை உணர்த்துகிறது என்றதை பற்றிய விடங்களையும் அடுத்த முறை சொல்லுவீர்கள் என்று கூறி நான் விடவருகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு முறை சிவன் பத்தி ஃபுல்லா ஃபோக்கஸ், ஒரு முறை சக்தி பத்தி, ரெண்டுமே நான் பேசுறேன். டெஃபினெட்லி. நன்றி. நன்றி. அடுத்தாக ராஜேஷ் சிதம் பேசுறாங்க. எல்லோருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸ்ரீ ஸ்கந்தராஜா மாஸ்டர். உஷா அம்மா, உங்களுடைய பேச்சு அருமையில் அருமை. அந்த மெடிடேஷனும் வெரி பவர்ஃபுல். நான் பிரணாயாம யோகா கிளாஸஸுக்கு போறேன். மற்றது ராஜயோக பிரம்மகுமாரி மெடிடேஷனுக்கு போறேன். சண்டேஸ்ல 1 hour ஒரு லைட் மியூசிக்கோட, அந்த லைட்ஸ் எல்லாம் டிம்மா இருக்கும், அண்ட் ஸ்பாட்லெஸ், அண்ட் தேர்ஸ் நோ நாய்ஸ் அட் ஆல். அப்படியே இருந்து மெடிடேஷன் செய்யணும். சில எல்டர்லி லேடிஸ் தே ஹேவ் டு கோ டு தி டாய்லெட், அதுக்கு மாத்திரம் அலவுட். மற்றபடி சூப்பர். ராஜயோகா அது மாதிரி 1 மணி 2 மணி அப்படிதான் செய்வாங்க. ராஜயோகா இஸ் வெரி லைட் வே, இது இல்ல, ரொம்ப டீப் மெடிடேஷன். எஸ், வெரி வெரி டீப். அது நான் எவ்ரி சண்டே போய் சேர்றேன், ட்ரை பண்ணி. இட்ஸ் கால்ட் வேர்ல்ட் மெடிடேஷன். That means எத்தனையோ countries எல்லாம் சேர்ந்து at the same time they are doing the meditation. So powerful. It's very powerful. Very very powerful. அது நான் கவனிச்சேன். நான் என்ன சொல்றேன்டா, அதெல்லாம் முடிச்சு பிறகு எனக்கு அது போடுறான். பிறகு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் போடுறான். எல்லாம் முடிச்சு எல்லாம் பண்ணி போட்டு இந்த பேண்டமிக் வந்து நாங்கள் இந்த தளத்துக்கு வந்து சேர்ந்தோம். இன்றைக்கு எல்லாரும் ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸஸுக்கு போயிட்டாங்க. நான் ஒரு ஆள் தான் ஸ்டில் ஜூம் கிளாஸஸ் அட்டென்ட் பண்றேன். அதை என்ன கேட்கிறேன், இப்போ ஜூம் கிளாஸஸ் அட்டென்ட் பண்றீங்களா ஓமன்ட்டு சொன்னேன். they didn't believe me. அவே சொல்லினமாண்டா, நான் அந்த ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸுக்கு போறதுக்கு கள்ளப்படுத்துறதுக்காண்டியாக நான் ஜூம் கிளாஸ் அட்டென்ட் பண்ணேன்னு சொல்லணும். நான் இல்லைன்னு சொல்லி நான் இவன்ட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துறேன். வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு, yes, it is true, it's very powerful, it is nice, but they like to go out and meet people. அப்படியான லைஃபும் தங்களுக்கு விருப்பம். I also go out, I also meet people, but I go here as well. So you can do everything. Yes, of course. Anyway, உங்களுடைய மெடிடேஷன் இது மிக மிக நல்லா இருந்தது. It's very 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 powerful and very deep. You have gone to the depth of the meditation. Yes, thank you, and Amma. Thank you. Quite knowledgeable. Thank and you.
திரும்பவும் வந்து எங்களுக்கு இத கண்டினியூ வருவேன் அம்மா வந்து வாய்ப்பு கிடைத்தால் வருவேன். ஒருத்தங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, பிரெத் பத்தி ஒருத்தங்க யாரோ கேள்வி கேட்டிருந்தாங்க. அது ஆன்சர் பண்ண முயற்சி பண்றேன், அதுதான் பாக்குறேன். யாரோ ஒருத்தங்க கேள்வி கேட்டாங்க. கேள்வி கேட்டவங்க தயவு செய்து டைரக்டா கேளுங்களேன். நான் படிச்சேன், உங்களோடது ஃபிளாஷ் ஆச்சு, அப்புறம் காணோம் அந்த மெசேஜ். அவங்க பேந்து கேட்பாங்க. சில பேர்ல அங்க 2 பேர் 3 பேர் கேட்க மாட்டாங்க. அதான் அவங்க chat boxல போடுறது. ஓகே நேரம் கருதி சட்டன்ல இருந்து மீரா நாயேந்திரன் மாஸ்டர் நீங்க பேசுங்க. ஓகே. வணக்கம் எல்லா மாஸ்டர்ஸுக்கும். தேங்க்யூ ஷாமா. இன்னைக்கு தான் உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட ஸ்பீச்சை கேட்டிருக்கிறேன். உங்களோட மெடிடேஷன் செய்ய கிடைக்கல, ஆனா ஸ்பீச்சுக்கு வந்த நான் வெரி வெரி நைஸா இருந்தது, சரியான கிளியரா இருந்தது. முந்தி அறிஞ்ச விஷயங்கள் தான் இருந்தாலும் நீங்க சொல்லிக்கல இன்னும் கூட விளக்கமா இருந்தது. அந்த ஸ்போக்கன் மெடிடேஷன் இருக்குல்ல, அது நானும் பகவான் சத்ய சாய் பாபா சொல்லி செய்து கொண்டு வந்த நான். பிறகு இதுக்குள்ள வந்த அப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் விட்டாச்சுது. எனக்கு இப்ப கூட விளக்கமா இருக்கு நீங்க சொன்னது. அதெல்லாம் திருச்சி இன்னும் அந்த 5 டைமென்ஷன் அதெல்லாம் வடிவா சொன்னீங்கள். என்ன நிறைய நாலேஜ் இருக்கு உங்கள்கிட்ட. நீங்க வந்து இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சமா வந்து ஷேர் பண்ணணும். இதான் ஃபர்ஸ்ட் டைம் அம்மா. தேங்க்யூ சோ மச். என்ன நல்லா இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ண. ராதி அம்மா நாளைக்கு அந்த உங்களோட மெடிடேஷன் மேட்ச் செய்ய இருக்கிற அதுல ட்ரை பண்ணி டாக்டர் ஜெகநாதன் நீங்க பேசுங்க. அது சில முடியுமெண்டா அந்த chat boxலயும் இருக்கா, குயிக்கா வாட்சி விடுங்க. நன்றி. நன்றி. நான் சொல்வதை விட்டு நீங்கள் தவறாக குற்றம் காண்றேன் நினைக்க வேண்டாம். ஏன்னா இந்த தளத்துல நாங்கள் தெளிவடைய வேண்டும். உங்களோட தலைப்பு பிராண என்றது இருந்தது. ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் சொல்லுறாரு, அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால், சொற்கள் வந்து கருத்து பரிமாற்றத்துக்கு தான் மெயின்லியா இருக்கின்றன. சொற்களை நாங்கள் பாவிக்கல, சில விட அது உண்மையான அர்த்தத்தை கொடுக்காமல் இருக்கலாம், அல்லது பழக்கத்துல வந்துட்டுது. இப்ப எல்லாருக்கும் தெரியும் ஹூவர் ரெண்டா என்னன்னு. அது ஹூவர் ரெண்டவர் தான் அதை கண்டுபிடிச்சேன், வேக்யூம் கிளீனிங் தான் சொல்ல வேண்டும். ஆனா பழக்கத்துல ஹூவர் ரெண்டு வந்துட்டு. அதே மாதிரி மூச்சு நின்றா உயிர் போயிட்டு தண்டபடியா பிராணனை மூச்சையும் இன்டர்சேஞ்சபிளாக பாவிக்கிறார்கள். அப்ப பிராணவாயு என்பது உயிர் வாயு என்றுதான் எடுக்க வேண்டும். நீங்க சொன்ன மாதிரி பிராணனை வாங்குற உயிர் எடுக்காதே என்று சொல்லாதான் பிராணனை எடுக்காதே என்று சொல்லுறார்கள். மூச்சு ஆக்சிஜன் மட்டும் இல்ல. அப்ப ஆக்சிஜன் உயிர் இல்ல, ஆக்சிஜன் தன்னை தியாகம் பண்ணுது. ஆக்சிஜன் போய் ஆக்சிஜன் இல்லாம ஒண்ணும் எரியாது. நீங்க கார் ஓட்டுறா பெட்ரோல் எரியணும். அதே மாதிரி தான் விறகு எரிக்கிறா அதுவும் ஹைட்ரோ கார்பன். அது எரிஞ்சாதான் சக்தி வரும். அதே மாதிரி எங்களோட உடல்ல சக்தியை கொண்டுறதுக்கு நீங்க எவ்வளவுதான் மூச்சு எடுத்தாலும் பட்டினி இருந்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க. பிகாஸ் யூ ஹேவ் டு நீட் ஆக்சிஜன் டு பர்ன் த குளுக்கோஸ். ராதா அம்மா சொன்ன மாதிரி அப்ப ஆக்சிஜன் மேல தியாகம் பண்ணுது. என்ன சொன்னா தெளிவு அடைய வேண்டும். நாங்கள் ஏதோ படிச்சு சொன்ன இல்லை, அங்க கேள்வியும் கேள்விப்பட்டிருக்கா. அப்ப அதான் ஆக்சிஜன் தன்னை தானே தியாகம் பண்ணுதுன்னு எடுத்துக்கொள்ளலாம். அதனுடைய இன்டர்சேஞ்சபிளாக ஆக்சிஜனையும் உயிர் வாயு என்று சொல்றது எந்தவித தவறும் இல்லை. 1 minute. I am not interchanging. I said very clearly. I am saying is there are a lot of times we use the word interchangeably. அதே மாதிரி ஆக்சிஜனை உயிர் வாயு இதான் பிராணவாயு என்றா ஆக்சிஜன். அப்ப உயிர் வாயு என்று சொல்லலாம். அதுல எந்தவித தவறும் இல்லை. நான் என்ன சொன்னா, நீங்கள் எவ்வளவுதான் ஆக்சிஜனை பிரீத் பண்ணாலும் உங்களோட ஹீமோகுளோபின் குறைவா இருந்தா பிரயோஜனம் இல்லை. You won't get carried away. If you are anemic, நீங்க எவ்வளவுதான் ஆக்சிஜனை செய்தாலும் மூச்சு பயிற்சி செய்தாலும் பிரயோஜனம் இல்லை. பிகாஸ் ஹீமோகுளோபின் தான் அதை கரி பண்றது. இது சின்ன சின்ன விஷயங்கள் நாங்கள் பிளவடிக்கிறதுக்காக சொல்லவில்லை. No, but what is your question? I didn't get your question still. What is your question? சொல்லவில்லை. என்ன பொறுத்தவரையில இந்த தளத்துல நாங்கள் தெளிவு என்று சொல்றது இதுதான். அதான் கிருஷ்ணமூர்த்தி சொன்ன மாதிரி சம்டைம் யூஸ் இன்டர்சேஞ்சபிளி, அதுல எந்தவித தவறும் இல்லை. ஆனா உண்மையை அறிய வேண்டும் என்று சொல்ல கேட்கல. அதுதான் அந்த மீனிங். அப்ப ஆக்சிஜன் அதை நீங்க கார் எத்தனை பேர் ஓடுறீங்க பெற்ற அதான் என்ன சொல்றது, ஏர் ஃபில்டர் அடைபட்டா கார் ஓடாது, ஆக்சிஜன் வராது. பாத்தீங்களா? ஆனவழியா எல்லாம் ஹைட்ரோ கார்பன் தான்.
இது குளுக்கோஸ்ன்றதுமே ஹைட்ரோகார்பன் தான், விறகுலையும் ஹைட்ரோகார்பன் தான். அது எரிகின்றது. எரியும் போதுதான் ஒரு சக்தி வருகின்றது. அதுதான் எங்க காரையும் ஓட்டுகின்றது, எங்களோட உடலையும் ஓட்டுகின்றது, அடுப்பையும் எரிக்கின்றது என்று சொல்லி ஆக்சிஜன் இருக்கின்றது. ஒரு எல்லாம் பிரபஞ்சத்தின் ஒரு விந்தை தான் என்று சொன்னா சக்தி. That is சக்தி. சக்தி is the energy behind everything. காலையில ஒரு சொல்லு பாவித்தார் இல்ல, காலையில ஒரு பேசினவர் இல்ல, கருத்து சொன்னவர் சொன்னார் வான் காந்தம் என்று சொல்லி. அப்படிதான் எனக்கு கேட்டுது. வான் காந்தம் ஸ்கை மேக்னட்டிசமா, அதுதான் இப்போ எலக்ட்ரோ மேக்னட்டிசம் என்று சொல்லி பல பேர் பலவிதமாக பேசிக்கொண்டு வருகிறார்கள். There is an electromagnetic field. அவர் அதை வான் காந்தம் என்று சொன்னார்கள். அதுதான் மீன் பண்ணியிருக்காரு எனக்கு படுகின்றது. அவர் இந்த முறை முதல் முறை கருத்து சொன்னபடியா the earth has magnetic field. It is electromagnetic field. It is not just தமிழ் வார்த்தை தவறாக ஏதாவது சொல்லி மொழி மாற்றம் செய்யும் பொழுது எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட மொழி மாற்றம் செல்லுன்னா எனக்கு சரியா சொல்ல முடியாம இருக்கலாமா இருக்கும். அது போல அவரும் தவறா ஏதாவது சொல்லி பறக்கும். வான் காந்தம்னா ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் ராங். பட் இப்போ ஜித்து கிருஷ்ணமூர்த்தியை புரிஞ்சுக்கிறதுக்கு பயங்கர பயங்கர பிலாசபி. ஐ ரீட் ஹிஸ் பிலாசபி, ஓஷோ, ஜித்து எல்லாம். பட் ஜித்து சொல்றது என்ன சொல்ல வரீங்க? ஜித்து 2-3 தடவை அவர் சொன்னீங்க. கிளாரிட்டிக்காக தான் நான் கிளாரிஃபை. ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் வை யூ ஆர் கோட்டிங் ஹிம். இல்ல அவர் சொன்னது என்னன்னு சொன்னா, ஒரு சொற்களினுடைய அர்த்தம் யதார்த்தம்னா ரியாலிட்டிக்கு அமைய வேண்டும் என்று கட்டாயம் இல்லை. பழக்கத்துல வந்ததை பாவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி தான் சம்டைம் we use ஹூவர் பண்றேன்னு சொல்லுவோம், vacuum clean பண்றேன்னு தான் சொல்ல வேண்டும். அதே மாதிரி தான் பழக்கத்துல வந்துட்டுது. அந்த வகையில நாங்கள் பிராணயாம என்று சொல்லிக்கல யாரும் கேட்டார்கள். பிராணயாம என்றா என்ன? பயிற்சி. அப்ப உயிர் பயிற்சின்னு சொல்றேன். கண்ட்ரோல். யாமம் மீன்ஸ் கண்ட்ரோல். பிராணயாமம். பிராணயாமம். பிராணாயாமம் கண்ட்ரோல். பிராண இது உயிர். கண்ட்ரோல் ஆஃப் தி பிரெத். அது பயிற்சி தான் கண்ட்ரோல். Anyway, I'll stop there. Chat box வாசிக்க சொன்னார்கள், நான் வாசிக்கின்றேன். Sure. நிறைய இருக்கு போடுறது. 18 மெசேஜ். Jump to the latest. I think Vasantha wants to talk. என்னன்னு கேட்கலாம். நிஷ்யா, நோபடியா, பத்மினி, நியூசிலாந்து, நன்றி அம்மா. கலாமஹாலிங்கம், கனடா, thanks, your valuable information, speech very good, congratulations. வாழ்க வளமுடன் அம்மா, come again, God bless you and your family. Kamala Arunachalam, you can prove that rain can be brought down due so meditation. Radha Wales, Kamala Amma, I can't prove anything in this world. Meditation can help, no harm in trying. If we don't, we will never know. Yes, positive thinking always helps. Nishya, my guru told me that prana is different to oxygen. Yes. Yes. இந்த கேள்விக்கு தான் நான் பதில் சொன்னேன். பிராணாங்கிறது இஸ் மோர் தேன் ஜஸ்ட் ஆக்சிஜன். அது போன முறையும் சொன்னேன், இந்த முறையும் அதே தான் சொல்றேன். பிராணா இஸ் மோர் தேன் ஜஸ்ட் ஆக்சிஜன். ஆக்சிஜன் இது கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் மட்டும் வச்சுட்டு நம்ம உயிர் சக்தி கொடுக்க முடியாது. அதுதான் என்னுடைய நான் அதுதான் சொன்னேன். மூச்சு நின்றா உயிர் போயிட்டுது. That was a fact observed from ancient wisdom. So they assumed இல்ல, they associated air, not oxygen. அந்த நாளில் oxygen சொன்னாங்க air or breathing or whatever with உயிர். அவ்வளவுதான் chat boxல. நன்றி. Okay, thank you. நன்றி. நான் சில அறிவித்தலை சொல்ல இருக்கின்றேன். அதன் பிறகு வசந்தா மாதவன் ரெடியா இருங்க பேசுறதுக்கு. இன்று 1925வது நாளில் அது அருமையான பேச்சை பேசுறதுக்கு நன்றி. இதேபோல் நீங்கள் நேரம் கிடைக்கிற நேரம் தொடர்ந்து இந்த தளத்தில் பேச வரலாம். அது மாத்திரமில்லாமல் மற்ற நிகழ்ச்சிகள் வரும்போது மற்ற பேச்சாளரையும் ஊக்குவிக்கும் முகமாக கலந்து கொள்ளுங்க. மிக மிக இம்பார்ட்டன்ட். எங்களுக்கு தெரியும் எங்களோட தளம் எவ்வளவு தூரம் சென்றாலும் நாங்கள்
பெருமையாக கூறாமல் பல பிழைகளையும் விடுவோம், சரியையும் விடுவோம். ஆனால் நீங்க ஒன்றை நோட் பண்ண வேணும், 1925 வருடங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டு இருப்பதற்கு சில விஷயங்களை செய்ய வேணும். அல்லாட்டி இதை மூடி போட்டு போகலாம் என்ன அழுத்து. மற்றபடி எங்களுக்கு ஊக்குவிக்கிறவர்களை நாங்கள் ஆதரிக்க வேணும். அவைகளுக்கு என்ன விஷயங்கள் செய்தால் நல்லா இருக்கும் என்பதை நீங்கள் உங்களோட வர்ற பேச்சுக்கள்ல எங்களுக்கு சொல்லலாம். பாருங்க, நான் இந்த அறிவித்தலை சொல்றேன், அதுல இருந்து உங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட விஷயங்கள் இந்த தளத்தில் நடக்கின்றன. அதாவது நாளை காலமை வழக்கம் போல 8:45 8:45 AM UK டைம் தொடங்குகின்றது. ஒரு 15 நிமிட ஒரு அமைதியான தியானத்தின் பிறகு 9 மணிக்கு சேர் எக்ஸசைசஸ், நாட்காலியில் இருந்தவாறே நாங்கள் எக்ஸசைஸ் செய்யறதுக்கு பழக்கின்றோம். நாங்கள் தியானம் மாத்திரம் சொல்லி கொடுப்பதல்ல, தியானத்தோடு நாங்கள் எக்ஸசைஸுகள் மற்றும் யோகா டீச்சர்ஸ், 5 யோகா டீச்சர்ஸ் இங்கே வந்து படிப்பிக்கிறார்கள். 5 யோகா டீச்சர் ஒழுங்காகவே வந்து படிப்பிக்கிறார்கள். அதன் பிறகு 10 மணிக்கு தனி மனித அமைதிக்கும் உலக அமைதிக்குமான ஒரு தியானம். இதில் நாங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன செய்யணும்னா, இந்த போரில் இழந்தவர்கள் மற்றும் வயலன்ஸால இழந்தவர்களுக்கெல்லாம் நினைவு கூர்ந்து அதுக்காக அமைதியான தியானத்தையும் செய்கின்றோம். இந்த 11 மணிக்கு ஒரு அருமையான பேச்சாளர் வருகிறார் டொரண்டோ கனடாவிலிருந்து, டாக்டர் வாசுகி நகுல ராஜா அவர்கள். நாளை 11 மணிக்கு பாரதியின் தத்துவ பார்வை என்ற தலைப்பில் வருகிறார். இந்த பேச்சுக்கு மகாகவி சுப்பிரமணிய பாரதியாருடைய வழித்தோன்றலான டாக்டர் உமா பாரதியும் வருவதாக எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தார். நாளைக்கு நினைக்கின்றேன். அதே போல நாளைக்கு சண்டே 7:30 அருமையான தியானத்தின் பிறகு கனடாவிலிருந்து குமார் புனிதவேல் அவர்கள் சிலப்பதிகாரத்தில் மாதவி என்ற தலைப்பில் பேசுவார்கள். அப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேச்சுக்கள் பேர்ந்து திங்கட்கிழமையும். அதே போல லதா சேகர் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து பந்தமும் முக்தியும் பேர்ந்து 11 மணிக்கு இலங்கை மலைநாடு நுவரேலியாவிலிருந்து வாழ்க்கையின் அர்த்தம் என்ற தலைப்பில் மிஸ் ராஜலிங்கம் சதாசிவம், இவர் ஸ்டூடெண்ட், ஸ்ரீலங்காவில் ஸ்டூடெண்ட், முதல் முறையாக பேச வருகிறார். இதற்கு ஒரு வயது 16-17 வயது இருக்கும், பேச வருகிறார். பேருந்து மண்டே இரவும் சரோஜ் சுந்தரலிங்கம் மாஸ்டருடைய சமூக நீதி, இவர் சிட்னியிலிருந்து பேசுகிறார் தலைப்பில் பேசி ஒவ்வொரு நாளும் அருமையான அமைதியான தியானத்தின் பிறகு அருமையான பேச்சாளர்கள் வருவார்கள். அவர்களை நாங்கள் ஊக்குவிக்கவும் வேண்டும். அதோடு அவர்கள் அருமையான பேச்சு, தன்னுடைய அனுபவங்கள், எக்ஸ்பீரியன்ஸ், வெரி வெரி எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பீச்சர்ஸ் இதுக்கு கலந்து கொள்கிறார்கள் என்று கூறி இத்துடன் என்னுடைய கருத்தையும் அறிவித்தல்களையும் நிறைவு செய்கின்றேன். நன்றி. இப்பொழுது